மெய்ப்பனின் குரல் வழங்கும் திருமறை தீபங்கள். பின்பற்றி வந்திடாயோ
இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி மத்தேயு நற்செய்தி 11வது அதிகாரம் 25 30 முடிய, ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆம் தந்தையே, இதுவே உமது திருவுளம். இது முதல் பகுதி. அன்பானவர்களே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் ஆண்டவரே உம்மை போற்றுகிறேன், ஏனெனில் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் இவற்றை மறைத்தீர். எவற்றை மறைத்தீர்? இறை அரசிற்குள் வருவதற்கான வழியை தெரிந்து கொள்ளுகின்ற ஞானத்தை அவர்களுக்கு நீர் தரவில்லை. ஏன் அவர்களுக்கு தரவில்லை? அவர்கள் தங்களை உலகிலேயே பெரிய ஞானிகளாக கருதுகிறார்கள். பெரிய பீத்தையா நினைக்கிறாங்க, ரொம்ப ஆணவப்படுறாங்க, இருமாப்போடு இருக்கிறாங்க. கடவுள் அங்கே தங்க முடியாது. அதனால் கடவுள் அவர்களுக்கு எதையும் தர முடியாது. குழந்தைகள் என்று இயேசுவினுடைய சீடர்களை சொல்லுகிறார். அவர்கள் எளியவர்களாக இருந்தார்கள், தங்களை தாழ்த்தி கொண்டார்கள், இறை அரசுக்காக ஊர் ஊராக சுற்றினார்கள், இயேசுவை அறிவிப்பதற்காக தங்கள் வாழ்வை ஒப்படைத்தார்கள். ஆகவே கடவுள் அங்கே இருக்கிறார். அவர்கள் ஞானிகளாக மாறிவிட்டார்கள். என்ன ஞானம்? கடவுள் அவர்களிலே இருக்கிறார், மற்றவர்களிலும் இருக்கிறார் என்பதை வெளிப்படுத்த உழைக்க வேண்டும் என்ற அந்த ஞானத்தை அருளுகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே கடவுள் இருக்கிறார் என்பது எதனுடைய வெளிப்பாடுகள் வழியாக நமக்கு தெரியும்? உள்ளத்தில் ஆழ்ந்த அமைதி, மற்றவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை குறித்து மகிழ்வடைவது, மற்றவர்கள் இந்த உலகில் உள்ள தீமைகள், கட்டுகள், தடைகள் இவைகளிலிருந்து விடுதலை பெறுவதற்கான வழியை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும் என்று ஆர்வப்படுவது, அந்த வழியில் அவர்களை உறுதிப்படுத்த நம்மாலான உதவியை செய்கிறது. இந்த ஞானம் உலகிலிருந்து வரவே வராது. இது கடவுள் தருவது. இரண்டாவது பகுதி ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களில் பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். மகிழ்ச்சி வேண்டுமா? அமைதி வேண்டுமா? நினைத்த காரியம் நடக்க வேண்டுமா? பெரியவர்களாக மாற வேண்டுமா? சமுதாயத்தில் உயர்விடங்களில் வலம் வர வேண்டுமா? இயேசுவிடம் செல்ல வேண்டும். பெருஞ்சுமை எது? இந்த உலகில் இருக்கின்ற இயல்புகள் தான் நம்முடைய வாழ்வு என்று வீழ்ந்து கிடப்பவர்களுக்கு பெருஞ்சுமை. ஆண்டவரிடம் வருபவர்களுக்கு சுமை இல்லை, நான் உங்களுக்கு அமைதி தருவேன், இளைப்பாற்றி அருளுவேன். ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாக்குகளை பாருங்கள். இறை வாக்குகள் நமக்கு அற்புதமான வாழ்வை நமக்கு தருகின்றன. என்னிடம் வாருங்கள், வாழ்வு பெறுவீர்கள், நான் சொல்வதை கேளுங்கள். எசாயா 55:3, நான் சொல்வதை கேளுங்கள், நீங்கள் வாழ்வீர்கள். இரவும் பகலும் கடவுளுக்கு உகந்த விதமாக வாழ முயற்சி எடுப்போம். இரவும் பகலும் அவர் நமக்கு வகுத்திருக்கிற பாதையில் பயணிப்போம். நமக்கு அமைதி, மகிழ்ச்சி, நாம் வாழுகிறோம். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நீர் எங்களுக்கு ஊட்டுவதை நாங்கள் உண்ணவும், நீர் எங்களுக்கு காட்டுகின்ற பாதையில் பயணிக்கவும் எங்களுக்கு அருளை தாரும். இயேசுவின் பெயரால் மன்றாடுகிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.